ஹாய் ஹலோ சி லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. என்னன்னா E20 கான்ட்ரவர்சி. இது வந்து ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு டாபிக். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த E20 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ml பெட்ரோல்னா 100 ml பெட்ரோல் தான். ஆனால் இந்த 100 ml பெட்ரோலில் ஒரு 20 ml, அதாவது 80 ml பெட்ரோலும் 20 ml எத்தனாலும் சேர்ந்தா என்ன அப்படின்னா அதுதான் E20 பெட்ரோல். அதாவது ஒரு 20 பார்ட் வந்து எத்தனால் ஆட் பண்ணுறாங்க. எத்தனால்னால் என்னென்னா பேசிக்காக C2H5OH, அதாவது எத்தைல் ஆல்கஹால். சரிங்களா? இந்த எத்தனால் பிளெண்டிங்னால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் கெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் கட், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், பிகாஸ் நம்ம நிறைய வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இம்போர்ட் டிபெண்டன்சி கொஞ்சம் குறையும் போது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் இந்தியாவிலேயே சுகர் கேன் ஃபார்மர்ஸ் நிறையா இருக்காங்க, அப்புறம் மெய்ஸ், அதுக்கப்புறம் வேறு சில அக்ரி வேஸ்ட், அக்ரி பை ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பை ப்ராடக்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாகவே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால E20 பெட்ரோல் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2030க்குள்ளே ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் டிசம்பர் 2025 அதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி E20 பெட்ரோலுங்கிறது போயிட்டு தான் இருக்குது. இப்போது என்ன பிரச்சனை இங்கே E20 பெட்ரோலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ் எஃபிஷியன்சி குறையுது. ஏன்னா பேசிக்கலாகவே எத்தனாலுடைய கேலரிஃபிக் வேல்யூ, அதாவது ஒரு கிலோ எத்தனால்னால் அதில் எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அது பெட்ரோலோட கம்மி. ஸோ கேலரிஃபிக் வேல்யூ கம்மி. தென் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாலுக்கு வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டின்னா என்ன, அந்த வாட்டர் லவ்விங் எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்ஜின் பார்ட்ஸ் வந்து கரோட் ஆகும், இன்ஜின் பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் ஒன்று இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த E20 பெட்ரோலில் இப்போ ஜென்ரலாக பிரேசில் மாதிரி நாட்டிலலாம் ஆல்ரெடி E27 வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் இந்த எத்தனால் பிளெண்டிங்கிறது ரொம்ப ஆக்டிவாகவே பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பையர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பிரேசில்லாம் போனீங்கன்னா E20, E10, இதுக்கு இவ்வளோ காஸ்ட், இதுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் நமக்கு இந்தியாவில் என்னென்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டரிலி எல்லாருமே இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பழைய என்ஜின்ஸ், அதாவது பழைய மாடல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த E20ங்கிறது செட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த E20ல் இன்னொரு மெயின் கன்சர்ன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய வெர்ச்சுவல் வாட்டர் கன்சம்ஷன் இருக்குது. அதாவது வெர்ச்சுவல் வாட்டர்னா என்னன்னா, அது மறை நீர் அப்படின்பாங்க. அதாவது 1 லிட்டர் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் தண்ணி தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கன்சர்ன்ஸ் இருக்குது E20ல் அப்படின்றதான் இங்கே கன்சர்னாக லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இது கான்ட்ரவர்சியில் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அன்டெஸ்டட்னு ஒரு கிளைம் ஓடிட்டுருக்கு. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, இது வந்து தேவையில்லாமல் கிளப்பி விடுற ஒரு பொருளி அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சைடு வந்து சொல்கிறாங்க. எனிவே எத்தனால் பிளெண்டிங்னால பெனிஃபிட்ஸும் இருக்குது, சில கன்சர்ன்ஸும் இருக்குது. இதுதான் பாயிண்ட். இதில் வந்து இன்னும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை.